கசக்குமா கடுபட்டு காட்டினாலும் கரைந்து போறேமா காந்திருக்கும் கண்ணழகி சிட்டாக பறந்து வரும் சொக்க வைக்கும் சொல்லழகி என்ற பழமொழி கேட்ப நானும் இந்த விஜயபுரி நாட்டு மன்னருக்கு மகளாக பிறந்து நளிகா என்று பெயர் பெற்று சீரம் சிறப்புடன் வந்து வருகிறேன். நானும் அயல் நாடு சென்று பட்டப்படிப்பை முடித்துவிட்டு நானும் என்னுடைய அண்ணனும் தாயகம் திருமணாரு. என்னுடைய அண்ணன் எங்குதான் சென்று இருக்கிறார் தெரியும். அண்ணா கண்ணாடி வளையலும் கைவிளக்கு சிவிக்கையும் அன்பான தங்கச்சிக்கு நான் போடுவேன் இங்கு சீராட்டுவே.
அண்ணா. ஆமா அண்ணா. அண்ணா இந்த தங்கை இருப்பதையே மறந்து விட்டா. எங்கதான் போறேன் என்னதான் பண்ற ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்ற அண்ணா. ஆமா இன்னும் நம்முடைய தந்தை அழைப்பு கொடுத்திருக்கிறார். அப்படியா? புறப்படுங்க நான் போகலாம். அப்பாவை பார்க்க வேண்டாம் அப்பா. அதிகாலை பூத்து குளிக்கும் புதுமலர் எப்படி நறுமணம் வீசுகிறதோ அத்தன்மை போல் உங்கள் வாழ்க்கையில் எவ்வித குறையில்லாமல் முகமலர்ச்சியோடு வாழ வேண்டும் என்று மனதார உங்கள் வாழ்க்கையை அவங்களுக்கு தெரியாது நீ சொல்ல வேண்டிய அடி பண்ண சொல்றாங்களே இல்லையா முதல்ல நீங்களே கதை கட்டிங்களா ஹஸ்பண்ட் வைஃப் அண்ணன் தங்கச்சி அண்ணாந்து தங்கச்சி அண்ணாந்து என்ன சொன்னா ஏண்டா ஏங்க என்ன சொல்லு நீங்களே பட்டு படிப்பு எடுத்து போயிருந்தீங்க ஆமா பஸ் ஸ்டாண்ட் போயிருந்தீங்க பட்டு படிப்பு படிக்க பஸ் ஸ்டாண்ட் புத்தி உனோட சேர்பட்ல பொறுக்குற புத்தி உன விட்டு போகுமா அப்படின்னா நீ பஸ் ஸ்டாண்ட்ல பொறுக்கிட்டியோ இது பையவூர்ல பொறுக்கிட்டியோ யாரு டேய் எனக்கு என்ன சந்தேகம் மூணு கேளு ஐயோ அம்மா அவன் பஸ் ஸ்டாண்ட்ல பொறுக்கிட்டாரு
ஏம்மா என் நடி இன்னொரு அடி 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 அட நீ அடிக்கும்போது என் பொண்டாட்டி மாதிரி ஐயோ அம்மா நீ இன்னொரு அடி நடி செக் பண்ணி பார்க்கறோம்னா அட மச்சான் டேய் என் கூத்தியார் மாதிரி இருக்குடா இது படியே தேவன் வாழறான் போய் சொல்லலாமா ஏம்மா என் நடி சொல்லலாமா அட அட சீ, மச்சான் என் மாமே மாதிரி இருக்குடா என் கால் மேல இருக்காது என்ன சொல்ற சொல்லு எஜமா சொல்ல வந்தா சொல்லு உன்கிட்ட ஒரு 3 கேள்வி கேட்க போறேன் 3 கேள்வி கேட்கணும் ஆசை ஆமாங்க எஜமா குசு நம்பர் 1 தாக்கறங்கற